நேர்களை இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் நம் அப்போலோ மருத்துவமனையுடைய நரம்பியல் துறையினுடைய மருத்துவர் திரு அருள் செல்வனோடு மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சார், அதாவது இன்னைக்கு தெரிந்த நோய்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போது நரம்பியல் சார்ந்த விஷயம் அப்படின்னா கைவாத நோய் அப்படிங்கிறதுலாம் தெரியும். பட் உடலில் தெரியாத விஷயங்கள், ஞாபகம் மறதி அப்படிங்கிறது, தலை சுற்றல் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு தங்களுக்குள்ளேயே ஒரு தளர்ச்சி ஏற்படுத்துகிறோம். ஐயோ, எனக்கு மட்டுமே என்ன இந்த அளவுக்கு மெமரி லாஸாக இருக்குது. பட் அது ஒரு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைன்னு கூட நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த மறதி அப்படின்றது அது வந்து ஒரு விதமான வியாதியின் அறிகுறி. அது ஒரு வியாதி இல்லை, வியாதியினுடைய அறிகுறி. பல காரணங்களுக்காக இந்த மாதிரி மறதி ஏற்படலாம். ஸோ அதில் முக்கியமான காரணங்கள் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஏஜ் அதிகமாகிட்டே வருது. இப்போ 40லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 65-70 நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது பல நாடுகளில் வந்து 85 வயது வரைக்கும் சர்வசாதாரணமாக மக்கள் வாழ்கிறார்கள். ஸோ வயது ஆக ஆக அந்த முதிர்ச்சி, அந்த பாப்புலேஷன் அதிகமாக ஆக இந்த மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஒரு 90 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% பேருக்கு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கும். 80 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா 10-20% பேருக்கு இருக்கும். ஸோ இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்றது அது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ். வயசாக அந்த பிரெயினில் வந்து அந்த செல்ஸுக்கு நடுவில் இந்த அமைலாய்ட் பிளாக்னு சொல்கிறது அது ஃபார்ம் ஆகி நம்ம மெமரி செல்ஸ் குறைஞ்சிட்டு வரும். ஸோ அது வரும்போது அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி மற்றும் அதர் காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளுடைய சிந்தனை திறன் குறைஞ்சிட்டு வரும். மறதி என்பது சிந்தனை திறனுடைய ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து எந்த பக்கம் டைரெக்ஷன் கூட மறந்துடும். இப்போ அவங்க வந்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் உள்ளே போய்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற இடங்களையும் மறந்துடும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டாவது காரணம் வந்து ஸ்ட்ரோக், அதாவது மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் சரியில்லாததுனால மூளையுடைய முக்கியமான பகுதிகள், இந்த மெமரிக்கு, செயல்திறனுக்கு, ஞாபகத்திறனுக்கு தேவையான பகுதிகள் டேமேஜ் ஆகி அதனால் ஞாபக மறதி வரும். ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள், ஸ்ட்ரோக், ரெண்டாவது அல்சைமர்ஸ் டிசீஸ். இது இல்லாமல் பல விதமான ரிவர்சிபிள் டிமென்ஷியாஸ், அதாவது இது ரெண்டு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக சரிப்படுத்த முடியாது. பட் முழுதாக சரிப்படுத்தக்கூடிய பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மூளையில் நீர் சேர்றதுனால இந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு இந்த B12, விட்டமின் B12 குறைபாடுனால வரலாம். இப்போ முன்னாடி சொன்ன தைராய்டு வந்து காமன் ப்ராப்ளம். ஸோ தைராய்டு ஹார்மோன் உடம்புல குறைஞ்சா கூட அதனால் ஞாபக சக்தி குறையலாம். இந்த ஆல்கஹாலிக் அதிகமாக மது அருந்துவதனால் இது வரலாம். இந்த நோய்கள்லாம் வருது, பல குறைபாடுகள்னால வருது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஏதாவது நார்மலான எக்ஸசைசஸ் ஏதாவது இருக்குது? அதாவது நம்ம மருத்துவமனைகளுக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு முற்றிய நிலையில் நோய் வந்த பிறகு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு வந்த பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாட்டி இதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதிகம் செய்ய முடியாது. அதாவது வருதுனாலே கிட்டத்தட்ட 80% நரம்புகள் ஆல்ரெடி டேமேஜ் ஆனது பிறகு தான் அது வெளியில் தெரியுது. ஸோ அந்த 80 போனதுக்கப்புறம் மிச்சம் 20 வச்சு நம்ம அதிகம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 1 வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒன்று கரெக்டான உணவு முறை, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட், முக்கியமாக ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணோம். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக நடக்கிறது, கீப்பிங் ஒன் செல்ஃப் ஆக்டிவ். 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் வந்து வயசாகிடுச்சுன்ற மாதிரி இல்லாமல் அப்போ தான் முக்கியம். இப்போது அதுக்கு முன்னாடி கூட எப்படி வேணால் இருந்துக்கலாம். 60 வயதுக்கு மேலே டெய்லி குறைஞ்சது அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில் போயிட்டு வாக்கிங் நடக்கணும். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ நம்ம ரிட்டையர் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இது வராமல், ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய செகண்ட் லைஃப்ன்ற மாதிரி அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும்னா வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு நியூஸ் கூட பார்க்கலாம், இல்லை ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம், சொடுக்கு போடலாம், இல்லை 4 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஏதாவது ஒரு வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் கூட பண்ணலாம். ஸோ மைண்டை ஆக்டிவாக வச்சுட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். நிச்சயமாக சார். அதாவது இதே நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம், அதாவது உறவு முறைகளுக்குள்ளே திருமணம் அப்படிங்கிற விஷயம். ஆனால் அந்த உறவு முறைக்குள்ளே திருமணம் அப்படிங்கிறது சில இடங்களில் நம்மளால் தவிர்க்க முடியாத இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிற சூழலில் ஸோ அவங்க எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம்? அது ஜெனட்டிக் டிசீஸ்ன்றது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் மட்டுமல்ல, உடம்புல எந்த உறுப்பை வேணால் பாதிக்கலாம்.
ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு விதமான ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபேமிலியில் வந்து கிட்னி ரிலேட்டட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சில ஃபேமிலியில் பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம், சில ஃபேமிலிஸில் சைக்கலாஜிக்கல் ஸ்கிசோஃப்ரீனியா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான இருக்கலாம். ஸோ சில ஃபேமிலியில் லங்ஸ் ரிலேட்டட் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பொதுவாக இதெல்லாம் தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் பர்டிகுலர் ஜெனட்டிக் டிசீஸ் இவங்க ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பமாகிற சமயத்தில் அந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் அந்த கர்ப்பிணியிடமிருந்து அந்த சில செல்ஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி அந்த ஜீன்ஸ் இருக்குது, அந்த குழந்தை பிறந்ததுன்னா இது வந்து பல பிரச்சனைகளோடு வரும்னா அதை வந்து நம்ம அந்த ப்ரெக்னன்சியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆன்டினேட்டல் கேர், அதாவது அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்கும்போது, அதாவது குழந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம்னும் போது அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரீனிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். பண்ணி அந்த மாதிரி குறைபாடுகள் ஏதாவது சிகிச்சைகள் வேறு முறைகள்ல இருக்கு. ஸோ இது போக நம்ம பார்க்கும்போது டோட்டலாக ஹோல் பாடியையுமே ஸ்டக் பண்ண வைக்கக்கூடிய அந்த தண்டுவிடம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த தண்டுவிடம் சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான வழிகள் மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு? அதாவது இந்த ஸ்பைனல் கார்ட் டிசீசஸ்ன்னு எடுக்கும்போது சிலது வந்து கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வியாதிகள். உதாரணத்துக்கு ஆக்சிடெண்ட்ஸ். ஸோ இந்த தண்டுவடம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சிடெண்ட். ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டால் தலையை வந்து வி கேன் சேவ் தி ஹெட், பட் ஸ்டில் நெக் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆர் ஸ்டில் வல்னரபிள். அதனால் வந்து நம்ம ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ணாலே பலவிதமான தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது டிஸ்க் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து டிஸ்க் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து 20 வயசு 15 வயசு 30 வயசுன்ட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர். அது முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய இப்போ நடைமுறை தான். நம்ம வந்து முக்கால்வாசி உட்காந்துட்டே தான் இருக்கோம். we don't have any physical activities, we don't do any exercise. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம ஹெவி ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், வெயிட் தூக்குறது, வேலை செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா the muscles, ligaments and all will be strong. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த நம்ம சடனாக ஒரு ஜெர்க் ஆகுது. வெயிட் தூக்குறது கூட நம்ம இந்த கொஞ்சம் ப்ராப்பரான வெயிட் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால முடியாத அளவுக்கு வெயிட் தூக்கியாச்சுன்னா அது கூட பிரச்சனை. ஆமாம், அதை சடனாக திடீர்னு வந்து நம்ம வெயிட் தூக்கணும்னா பிரச்சனை. அதாவது நம்ம ரெகுலராக ஆக்டிவாக இருந்தோம்னா இந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சடன் ஒரு ஜெர்க் வரும்போது இட் இஸ் லைக் எ குஷன். ஸோ இந்த மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் கேன் சப்போர்ட் தி வைப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பைனல் காலம் மேலே அந்த போன்ஸ் மேலே ப்ரெஷர் வரும்போது இட் இஸ் டைரக்ட்லி கோயிங் இன் டு த டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த டிஸ்க் வந்து அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கணும். அது சடனாக வெளியில் வந்ததுன்னா அது நரம்புகளை போய் அழுத்திட்டு இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப்பிங் ஒன் செல்ஃப் ஃபிசிக்கலி ஆக்டிவ், எஸ்பெஷலி டூயிங் சம் நல்லா பெண்ட் பண்ணி நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, டெய்லி வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் இது வரதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், இந்த டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே சார். அதாவது மருத்துவத்தில் நரம்பியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்பை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு காலை பொழுதில் எங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ். நேர்களே, இன்றைய காலை பொழுதில் வரவேற்பறையில் அப்போலோ மருத்துவமனையுடைய நரம்பியல் துறையினுடைய மருத்துவர் திரு அருள்செல்வன் அவர்கள் நரம்பியல் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. மீண்டும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.